இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜென்சி 2K கிட்ஸ் என்னுடைய சன்னியாசிகளில் 98% பேருக்கு தமிழ் படிக்க எழுத தெரியவில்லை. ஆயிரக்கணக்கான சன்னியாசிகளில் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் தமிழ் எழுதி படிக்கிறாங்க. 2K கிட்ஸ், ஜென் ஆல்பா கிட்ஸ், அந்த சன்னியாசிகளில் 98% பேருக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஜென்சி சன்னியாசிகள், ஜென்சி கிட்ஸ் சன்னியாசிகளுக்கு 98% இத்தனைக்கு ரொம்ப கிராமம். அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து படிச்ச, நான் சொல்றது ரொம்ப குக்கிராமங்களில் பிறந்து வளர்ந்து படித்த இன்ஜினியரிங் கிராஜுவேஷன்லாம் பண்ண ஜென்சி குழந்தைங்க என்னுடைய சன்னியாசிகள் தமிழ்நாட்டில் வந்திருக்குங்க. சர்வே எடுத்தோம். 98% பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. தமிழ்நாட்டில இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ்க்கு நாம உட்காந்து தமிழ் வகுப்படுத்த வேண்டியதா இருக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மலேசியால இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, கனடால இருந்து வந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நல்லா தமிழ் தெரியுது. கனடால இருந்து வந்து சன்னியாசம் எடுத்துக்கிற ஜென்சி குழந்தைங்க, ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்களுக்குலாம் தமிழ் தெரியுது. ஆனா தமிழ்நாட்டில இருந்து வந்த 2K கிட்ஸ்க்கு தமிழ் எழுதவோ படிக்கவோ தெரியல. எனக்கும் ஏன்னு புரியல. எப்படி ஸ்கூல்ல பாஸ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் எதுவும் எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு பல விஷயங்கள் புரியல. அதனால இதுவும் எனக்கு என்னவோ நான் வளர்ந்த உலகமே வேற உலகம் மாதிரி தெரியுது.